வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி புட்டு. எஸ்டிஎஸ் ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய ராகி புட்டு மாவுல வந்து 1 1/2 கப் எடுத்திருக்கேன். அந்த புட்டு மாவுல நம்ம தண்ணிய தெளிச்சு தெளிச்சு ஒரு 2, 3 டைம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு கட்டி இல்லாம நல்லா உதிரி உதிரியா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த புட்டு மாவுலயே நாங்க எல்லாமே போட்டிருக்கோம். நீங்க வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி தெளிச்சு அத நல்லா உதிரி உதிரியா பெரட்டி எடுத்துட்டு, இட்லி பானையில வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அந்த மாவு பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பிடிக்க வரணும். உதுத்து விட்டோம் அப்படின்னா, உதுக்க வரணும். அந்த மாரி இருக்கிற பக்குவம் வர வரைக்கும், ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா கட்டி இல்லாம பெரட்டி விட்டுக்கங்க. அந்த ஈரப்பதம் வந்து அந்த மாவோட எல்லா இடத்துலயுமே வர மாரி கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கங்க. வர மாவா இருக்கக்கூடாது. ஈரப்பதத்தோட இருக்கணும் அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா பெரட்டி விட்டுட்டு, நல்லா இப்படி பிடிச்சு பாருங்க. பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிடிக்க வரணும். ஊத்து விட்டீங்க அப்படின்னா, ஒதுக்க வரணும். அந்த பக்குவம் வர வரைக்கும் இந்த மாவு வந்து பெரட்டி எடுத்துக்கங்க. பெரட்டி எடுத்துட்டு, இட்லி பானையில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இட்லி தட்டுல இந்த மாவ நல்லா எடுத்து வச்சுட்டு, அந்த இட்லி தட்டுல நம்ம வச்சதுக்கு மேல ஒரு துணிய வந்து போட்டுக்கங்க. அப்பதான் இந்த மாவு மேல தண்ணி உழுந்து கட்டியாகாம, நல்லா உதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, புட்டு மாவு ரெடி. இது மேல திருகுன தேங்காய், திருகுன வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை நார்மல் சர்க்கரை அல்லது சிவப் அ கைக்குத்தல் சர்க்கரை இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்க்கரைய வந்து நீங்க இனிப்புக்காக கலந்துட்டு, நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, சூப்பரான ராகி புட்டு ரெடி. மேக்ஸிமம் 10 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம அந்த இட்லி பானையில வச்சு வேக வைக்கிற ஒரு 5 நிமிஷம், மத்த ப்ராசஸ்க்கு ஒரு 5 நிமிஷம். 10 நிமிஷம் இருந்தா போதும். ஹெல்த்தியான, அதே நேரத்தில டேஸ்டியான ராகி புட்டு ரெடி. இந்த மாரி நம்மள்ட்ட எல்லா சிறுதானிய வகையான புட்டு மாவுகளும் நம்மள்ட்ட கிடைக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த புட்ட வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது நார்மல் சர்க்கரை எது வேணாலும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். தேங்காய், சர்க்கரையோட அளவு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கங்க. ஏலக்காய் பவுடர் நாங்க இதில கொஞ்சம் கலந்துருக்கோம். நீங்க இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வேணும் அப்டின்னா, அது போட்டுக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் அது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இல்ல வெறும் புட்டு மாவு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு, அதில தேங்காய் மட்டும் திருகி போட்டு, நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு சாப்பிட்டீங்க அப்டின்னா, செமையான புட்டு ரெடி. இதே மாரி நம்மள்ட்ட நெறைய ஹெல்த்தான கஞ்சி வகைகள், சூப்பு வகைகள் எல்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். நல்லா கட்டி இல்லாம உதிரி உதிரியா ஊத்து விட்டதுக்கப்புறம், தேங்காவும், நாட்டு சர்க்கரையும் போட்டு ஹெல்த்தியான ராகி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ராகி புட்டு மாவு, கோதுமை புட்டு மாவு, கம்பு புட்டு மாவு, சோள புட்டு மாவு, சத்து மாவு புட்டு மாவு, இந்த மாரி புட்டு மாவு நம்ம எல்லாத்துலயுமே செஞ்சு சாப்பிடலாம். வாரத்துல 1 நாள் இந்த மாரி ஹெல்த்தியா நம்ம செஞ்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்ம செஞ்சு குடுத்து அவங்களையும் வந்து சாப்பிட வைக்கலாம். செம டேஸ்ட்டா இருக்கும். செமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி அல்லது கால் பண்ணியோ நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்காய், வெல்லம். நான் இன்னைக்கு வெல்லத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எங்க வீட்ல கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியா சாப்பிடுவோம். அதனால 3 ஸ்பூன் வெல்லத்தூளும், 1 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டுட்டு, நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு பவுல்ல எடுத்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரான ராகி புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எங்களுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.